பிரேஸ் லார்ட். ஏகோவா ராஃபா சுகந்தரும் தேவனின் ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நம்ம தியானிக்கக்கூடிய வேத வசனத்தை பாருங்க. சங்கீதம் 37ஆம் அதிகாரத்துல நான்காவது வசனத்தை பார்க்கிறோம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாத்தீங்களா? கர்த்தரிடத்தில் முதலாவது எப்படி இருக்கணுமா? மன மகிழ்ச்சியா இருக்கணுமா. நம்ம தியானிக்க போற வசனமே பாருங்க, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். ஹல்லேலூயா. அப்போ எப்படி அருளி செய்வார் அப்படி நம்ம பார்த்தோம்னா, முதலாவது எப்படி இருக்கணுமா? கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கணுமா. ஹல்லேலூயா. மன மகிழ்ச்சியா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்கணுமா. ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்கள் நம்ம மன மகிழ்ச்சியா இருப்போம். பாருங்க, ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போனா மன மகிழ்ச்சி, வீட்டுல ஒரு நன்மையான காரியம் நடந்தா மன மகிழ்ச்சி, ஒரு ஆலயத்துக்கு போனா மன மகிழ்ச்சி. நம்ம இருதயம் சந்தோஷப்படும் போதெல்லாம் நம்ம எப்படி இருக்கிறோம்னா மன மகிழ்ச்சியா இருப்போம், அப்படித்தானே? ஆனா ஆண்டவருடைய வசனத்தை பாருங்க, கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இரு. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கும்போது பாருங்க, அவருடைய வசனம் பாருங்க, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் நம்ம மன மகிழ்ச்சியா இருக்கணும். எப்படியெல்லாம் மன மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா, எப்பொழுதும் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யணும்? எப்பொழுதும் மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அவருக்குள்ள நம்ம மகிழ்ச்சியா இருந்துட்டா, இருதயத்துல இருக்கிற வேண்டுதல்களை கர்த்தர் என்ன செய்வார்னா அருளி செய்வார். ஹல்லேலூயா. அவரிடத்துல மன மகிழ்ச்சியா இருந்தா போதும். ஹல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா இருந்து பாருங்க, உங்க இருதயத்துல என்னென்ன வேண்டுதல்கள் இருந்தாலும் கர்த்தர் அதை என்ன செய்வார்னா வேண்டுதல்களை அருளி செய்வார். ஹல்லேலூயா. வேண்டுதல்கள் நமக்கு சொல்லவே வேண்டாம். இருதயத்துல ஏகப்பட்ட வேண்டுதல்கள் இருக்கும். நிறைய காரியங்களை நம்ம இருதயத்துல வச்சிருப்போம். ஏன்னா ஒரு மனுஷரிடத்துல அதை சொல்ல முடியாது, ஆனா தேவனிடத்துல சொல்லலாம். ஆனா மனுஷரிடத்துல சொல்லும் போது அந்த இருதயத்தின் காரியம் என்ன செய்யாதுன்னா நடக்காது. நம்ம இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் கர்த்தர் ஒருவர் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவர் மட்டும்தான் நம்ம இருதயத்தை அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய இருதயத்தை என்ன செய்ய முடியாதுன்னா அதை அறிந்து கொள்ள முடியாது, அதை தெரிந்து கொள்ள முடியாது. ஆனா ஆண்டவர் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் என்ன செய்யறாருன்னா அவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார். ஹல்லேலூயா. மனுஷன் பார்க்கிறபடி நான் என்ன செய்யல? பார்க்கல. அப்போ நான் எப்படி இருக்கு? எதை பார்க்கிறேன்? இருதயத்தை பார்க்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ பாருங்க, உங்க இருதயத்துல என்ன வேண்டுதல்கள் இருந்தாலும் அவர் ஒருவருக்கு தெரியும். என்னென்ன காரியமா இருக்கலாம், திருமண காரியமா இருக்கலாம், வேலை காரியமா இருக்கலாம், குடிப்பழக்கத்தை விடுவிக்கிற அதுல ஒரு காரியமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நன்மையான காரியம் நம்ம குடும்பத்துல நடக்கணுங்கிற காரியமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வேலை காரியமா இருக்கலாம், ஆசீர்வதிக்கப்பட்ட காரியமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சுகத்துக்குள்ள காரியமா இருக்கலாம், இல்ல ஒருவர்கிட்ட ஒரு காரியம் பேசணுமே, எப்படி பேசணுங்கிற ஒரு காரியமா இருக்கலாம். பாருங்க, ஏகப்பட்ட இருதயத்துல ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கும். ஒரு காரியம் இல்ல, 2 காரியம் இல்ல, ஏகப்பட்ட காரியத்தை நம்ம இருதயத்துல ஒவ்வொரு நாளும் சுமந்து கொண்டே என்ன செய்வோம்? போவோம். ஆனா ஆண்டவருடைய வசனத்தை பாருங்க, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். ஹல்லேலூயா. அவர் நம்ம இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் என்ன செய்வார்னா அருளி செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தரிடத்துல நம்ம மன மகிழ்ச்சியா இருக்கும்போது கட்டாயம் நம்ம இருதயத்துல இருக்கிற வேண்டுதல்களை அவர் என்ன செய்வார்? அருளி செய்வார். ஹல்லேலூயா. வேண்டுதல்கள் நிறைவேறணும்ல, இருதயத்துல இருக்கிற பாரம் குறையணும்ல, இருதயத்துல ஒரு சந்தோஷத்தின் ஆவியானவர் நமக்கு ஊற்றப்படணும்ல, இருதயத்துல ஒரு சந்தோஷம் வேணும்ல, சமாதானம் வேணும்ல, ஆசீர்வாதம் வேணும்ல, இந்த பிரச்சனை சரியாகணும்ல, பல போராட்டத்துல இருக்கிறோம், அந்த போராட்டம் நமக்கு சரியாகணும்ல. பாருங்க, அதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் சரி பண்ண முடியும். ஹல்லேலூயா. அவர் தான் உங்க இருதயத்தின் வேண்டுதல்கள் என்ன செய்ய முடியும்னா அருளி செய்ய முடியும். ஹல்லேலூயா.
என்ன காரியத்தை நீங்க கேட்குறீங்க அந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவரிடத்துல மன மகிழ்ச்சியா இருங்க. அவருடைய சமூகத்துல போய் ஜெபிச்சு பாருங்க. அப்போ பாருங்க, அவரோடு இருக்கணும். அவருடைய வேத வசனத்தை வாசித்து பாருங்க, அவருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்கணும். இன்னைக்கு காலையிலே ஆண்டவர் என்னை இம்மட்டுமாக நடத்தினாரே, என்னை பாதுகாத்தாரே, அதுக்காக நன்றி ஏசப்பான்னு சொல்றோமா? சொல்லி பாருங்க. அதான் கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்கிறது. எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கணும். நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம இருதயம் எப்பொழுது எப்படி இருக்கக்கூடாது? துக்கமா இருக்கக்கூடாது. மற்றவங்கள பார்த்து என்ன செய்யக்கூடாது? கடியக்கூடாது. எப்பொழுதும் சமாதானமா இருக்கணும். பார்க்கும்போதே மற்றவங்க சொல்லணும், இவங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, இவங்க கர்த்தருடையவர்கள், ஆண்டவருக்குரியவர்கள், இவங்க வித்தியாசமா இருப்பாங்கன்னு மற்றவங்க சொல்லணும். அந்த அளவுக்கு எப்படி இருக்கணும்னா, கர்த்தரிடத்துல நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்கணும். ஹல்லேலூயா. மன மகிழ்ச்சியா இருக்கும்போது, கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் துதித்து கொண்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார்? நம்ம இருதயத்துல என்ன வேண்டுதல்கள் இருந்தாலும், என்னென்ன காரியங்கள் இருந்தாலும் என்ன செய்வாராம்? வேண்டுதல்களை அருளி செய்வாராம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட என்ன செய்யறாருன்னா, உலாவி கொண்டு இருக்கிறார், அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நீங்களும் முழங்கால் படியிட்டு ஒரு மனமா ஜெபம் பண்ணுங்க. நானும் இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த காரியத்துல எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குன்னு நீங்க நினைச்சிருப்பீங்கன்னு சொன்னா, அதை இந்த நேரத்துல முழங்கால் படியிட்டு நீங்க செபித்து பாருங்க. கட்டாயம் கர்த்தர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றி அருளி செய்வார். உங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும், நன்மைகள் உண்டாகும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுமா? முழங்கால் படியிடுங்க. ஒரு மனமாய் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமீன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் சப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேலையிலும் கூட தகப்பனே, ஆமீன், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கேட்ட நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆமீன். துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆமீன். துதிக்கிற கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியாயிரு. ஆமீன். துதிக்கிறோம். அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார் என்று சொல்லி, ஆமீன், துதிக்கிறோம். நன்றியே சப்பா, நன்றியே சப்பா, நன்றியே சப்பா. ஆண்டவரை கொடுத்திருக்கிற நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. மெய்யாகவே கர்த்தர், ஆமீன், துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வேண்டுதல்களை நீர் நிறைவேற்றி கொடுக்கிறவர் தகப்பனே. ஆமீன். துதிக்கிறோம். எந்த பிள்ளைகள்லாம் இதை பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ, ஆமீன், துதிக்கிற எத்தனையோ பிள்ளைகள் வேதனையோடு இருக்கலாம். ஆமீன். துதிக்கிற போராட்டத்துல இருக்கலாம், பிரச்சனையில இருக்கலாம். ஆமீன். துதிக்கிற பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்துல என்னென்ன காரியமா இருந்தாலும், ஆமீன், துதிக்கிற மகளை குறித்த காரியமா இருக்கலாம், மகனை குறித்த காரியமா இருக்கலாம், மருமகளை குறித்த காரியமா இருக்கலாம், மாமியாரை குறித்த காரியமா இருக்கலாம், பிள்ளைகளை குறித்த காரியமா இருக்கலாம். ஆமீன். துதிக்கிற வேலை காரியமா இருக்கலாம், ஆசீர்வாதத்தின் காரியமா இருக்கலாம், கற்பத்தின் கனி காரியமா இருக்கலாம். ஆண்டவரே, துதிக்கிற என்னென்ன காரியங்கள் அவங்க இந்த நேரத்துல ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வேண்டுதல் வைக்கிறாங்களோ, அந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் இருதயத்தை நீர் அறிந்திருக்கிற தேவன். அந்த காரியத்துல ஒரு நன்மை இவர்களுக்கு உண்டாகும்படி செய்வீராக. இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் கட்டாய நீர் அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிறப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தை கர்த்தர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். மனுஷ முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை அவர் பார்க்கிறார். ஒருவருடைய இருதயத்தை ஒருவர் அறிந்து கொள்ள முடியாது, ஆனா கர்த்தர் மாத்திரம்தான் இருதயத்தை அறிந்து கொள்ள முடியும். ஒருவனுடைய இருதயத்தை கர்த்தர் மாத்திரம்தான் அதை பார்த்து புரிந்து கொள்ள முடியும், வேதனைகளை அறிந்து கொள்ள முடியும். ஆமீன். துதிக்கிற இருதயம் நொறுங்குண்டு கூட இருக்கலாம். ஆண்டவரே, அந்த நொறுங்குண்ட இருதயத்தை கூட கர்த்தர் மாற்றி போடுவீராக. ஆமீன். துதிக்கிற கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. ஆண்டவரே, துதிக்கிற கேட்ட அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அதன்படியாக செய்யுங்க. ஆமீன். துதிக்கிறோம். கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கும்படிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளே கர்த்தர் ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நீர் ஆண்டவரே உங்க மன மகிழ்ச்சியை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுங்க ஏசப்பா. நன்றியோடு துதிக்கிறேன் ஏசப்பா. இம்மட்டும் கர்த்தர் கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு இருக்கிறார். கர்த்தர் நன்மையானது செய்வார். ஆமேன். God bless you.